ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாட போகிறோம், ஓகேவா? அதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். அப்படி நீங்கள் தோத்தீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், ஓகேவா? நான் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யணும். ட்ரூத்னா உண்மையை மட்டும் தான் சொல்லணும். ஓகே, டன். போகலாம். ராக் பேப்பர் சிசர். மாட்டிக்கிட்ட பங்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து தெப்பக்குளத்தை வந்து சுற்றி பார்க்கணுன்றது பப்ளிக்காக வந்திருக்கீங்க. யாராவது இந்த மாதிரி மைக்கு வச்சுட்டு கேமரா எடுத்து நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடும்? என்ன ஓடுமா? பேசலாம்னா பேசலாம்னு ஓடும், இல்லைன்னா நான் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிடுவேன். வேற என்ன? அப்படி பேசலாம்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பதட்டப்படாமல் பேசுவீங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது தெரியல, மேபி எனக்கு இந்த மைக்கும் இந்த கேமராவும் எனக்கு பழக்கப்பட்டது. ஸோ எனக்கு வந்து அந்த நர்வஸ் வராது. ஸோ பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நர்வஸ் வரும், பதட்டமாக தான் இருக்கும். ஏன் உனக்கு ஸ்டோன் பேப்பர் சிசர். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். அப்படி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர் விளையாடணும். ஓகே, ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். ட்ரூத் ஆர் டேர்? டேர். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீங்கள் அட்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் கால் பண்ணும். சரி, ஓகே, நான் சொல்கிறேன் அவன்கிட்ட. ஹலோ மாப்பிள்ள, மனசு கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ள. எனக்கு தெரியல, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, இருக்கவே பிடிக்கல மாப்பிள்ள. எனக்கு மாப்பிள்ள பேசாம நான் செத்துடலாம்னு இருக்கேன் மாப்பிள்ள. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிக்கிறேன்? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. என்னடா? A few minutes later. பயப்படாத, நான் யாருக்கு பேசுறேன் அவன்கிட்ட. நான் அதான் சும்மா சொன்னேன் அவன்கிட்ட. பிராங்க்டா இது, பிராங்க். இது வீடியோ பிராங்க் பண்றாங்க இங்க. அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். நான் இங்க தெப்பக்குளத்தை பிராங்க் பண்ணாங்க. அதான் சரி உனக்கு நான் கால் பண்ணேன். நான் அதெல்லாம் மாப்பிள்ளை ஒன்னோட்டெலாம் போக மாட்டேன். எனக்கு எவ்வளோ தைரியமாக வச்சுயா? சரிடா சரி. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போன வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால் 2 தடவை ஃபேமிலி ப்ராப்ளம்னால நான் பண்ண போனேன். ரீசெண்டாக ஒரு 15 days முன்னாடி கூட நான் மருந்தை குடிக்க போயிட்டேன். நான் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிருக்கு. அந்த கையறுத்தது எல்லாமே என்னோட இது வந்து இந்த கையறுத்தது என்ன காரணம்னா வந்து மார்க் வந்து கம்மியாயிருச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சூசைட் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 தடவை அட்டன் பண்ணது வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஓவராக இருந்ததுனால கொஞ்சம் அட்டன் பண்ணேன். ஜென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மென்டலியாக இருக்கட்டும் ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யோசித்தது இல்லையா, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி? இப்போ என் மைண்டு பிளான் என்னன்னா, யார் வந்தான்னா யார் போனான்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். வரையா பேசுறியா பேசு, போறியா போ. இப்போ என் மைண்டு பிளாமே என்னை நானே நினச்சா நான் சிரிக்கிறேன். ஐயோ நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்க. அவங்க இப்போ தான் யாருமே நிரந்தரம் கிடையாது, யாருமே கடைசி வரைக்கும் நமக்கு வர போகிறது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அந்தந்த ஸ்டேஜில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாதியில் அப்படி அப்படியே போயிடுவாங்க. ஸோ நமக்கு நிரந்தரம் வந்து அப்பா அம்மா தான். ஸோ அம்மா அப்பா தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம அதை யோசிக்காமல் நம்ம பண்ணுறது தப்பு தான். ஸோ நான் பண்ணது தப்பு தான். இப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது நமக்கு. ஸோ அதான் யார் வந்தால் போனால் நம்ம ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாருக்காகவோ எதுக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போனால் போயிட்டு போகுது. அது ஒன்று போனால் இன்னொன்று நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம லைஃப். ஸோ நம்ம பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும். ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை பொறுமனமே. இப்போ உனக்கு 10 வயசு ஆகுது. உன்னோட தம்பிக்கு வந்து உன்னோட வயசுல பாதினா எத்தனை? 5 வயசு இருக்கும். 10 வயசா இருக்கும்போது 5 வயசா இருக்கு, சரியா? அப்போ இப்போ உனக்கு வயசு 80 வயசு. இப்பதான் எனக்கு 15 எனக்கு ஆகுது. 80 வயசு. அப்போ உன் தம்பியோட வயசு எத்தனை? 40 தானே. பாதி தானே வரும். 80ல் பாதி 40 தான் வரும். 40 வருமா? 40 வருமா? சரி நீங்க சொல்லுங்க ஆன்சர். நான் 40 வருமா? கரெக்டா? கான்ஃபிடென்ட்டா? கன்ஃபார்ம். கரெக்ட். 40 வயசுனா கேமரா பத்தி சொல்லு. 40 வயசு. 40 வயசு தான். சரி, தேங்க்ஸ்டா. கரெக்ட் தான்டா. நீ வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருக்க. சோ நீ வந்து செகண்டா ஓடுற பர்சனை வந்து தாண்டி போற. அப்ப நீ எத்தனாவது பர்சனா இருப்ப? ஃபர்ஸ்ட் பர்சனா. எத்தனாவது பர்சனா? ஃபர்ஸ்ட் பர்சன். நீ வந்து செகண்ட் பர்சனா ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்காங்க. சோ நீ அவங்கள வந்து தாண்டி முன்னாடி போயிட்ட. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்கள தாண்டி முன்னாடி போனா ஃபர்ஸ்ட் பர்சனா. நீ என்ன டிபார்ட்மென்ட்? செகண்ட் ஃபர்ஸ்ட் பர்சனா. அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். நீ என்ன டிபார்ட்மென்ட் மட்டும் சொல்லு. பிகாம். தேங்க் யூ சிஸ்டர். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸோட டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நம்பணும். நமக்கு கெட்டதே நடந்தாலும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்,
அப்படின்றது அது பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடும். இப்படி நடந்துருச்சுன்னு நடந்ததை நினச்சி நம்ம வரி பண்ணியிருந்தா அதில் எந்த யூஸும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நெகட்டிவ் தாட்டுங்கிறது இப்போ நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இது போயிட்டுருக்கோம், எங்கேயாவது நம்ம கீழே விழுந்துட்டோம்னா ஐயோ நம்ம விழுந்துட்டோமே, நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அபசகுணம் அப்படின்னா வந்து சில சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபோடே பேசுவாங்க. ஸோ அதை நெகட்டிவாகவும் வந்து எடுத்துக்கிறதுல இருக்குது, பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குன்னு நான் சரி, நெகட்டிவாக ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அந்த ஒரு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லைஃப்பில் வந்து நமக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில கெட்டது வந்து நம்ம லெசனாக எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ கெட்டது நடந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும்.